ஏன் The reason நம்ம காரணத்தை வெளியே தேடுவோம், ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. we just looking the reason outside. ஆனா யோசுவா அந்த காரணத்தை தேவனிடத்துல கேட்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. Joshua inquiring in Lord. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. Same in faith. நல்லா படிச்ச பிள்ளை திடீர்னு உங்க வீட்ல படிக்காதம்மா, The well studied woman suddenly நல்ல மார்க் கம்மி எடுக்க ஆரம்பிச்சிடும். they score low suddenly. அந்த வாலிப பிள்ளைக்கு அந்த சிந்தனைகள் திடீர்னு டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். The thought diverted suddenly. நம்ம நினைப்போம் அந்த பிள்ளையின் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டான், இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த தெருவு சரியில்லை, ஏரியா சரியில்லை, இல்ல They are giving reasons. Our friends are ஏதோ ஒரு தேவனுடைய பாதுகாப்பை நம்ம இழந்து போய் நிக்கிறோம். we lost some kind of safeguard from them. ஹalleluya. Hallelujah. நல்லா இருக்கிற நீ, உங்களுக்கு ஏதோ ஒரு பிபியோ சுகரோ ஏதோ ஒரு வியாதி வந்து சடனா வந்து உங்க வீட்ல ஒரு இழப்பு வருதுன்னா யோசிக்க ஆரம்பிச்சு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கேன். If you have sudden loss, sugar, BP, anything someone lost, you should think over it. அப்பொழுது எப்பொழுது நீங்க பாவத்தை அறிக்கை செய்து தீட்டான காரியங்களை விட்டு வரதட்சணை எப்பப்ப கேட்கறியோ, ஜாதி எப்பப்ப பார்க்கறியோ, Whenever you see the cost, அப்புறம் வேற என்னது தீட்டான காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எது மாறினாலும் சரி, இந்த பணத்தில் வச்ச வாட்சை கூட வாங்கி வந்து போட்டு தேவன் சொன்னதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி நடக்கும். whatever Lord promised you, எப்ப எழும நினைக்காத, கர்த்தர் இன்னைக்கு உன் எழும்புவதற்கு உண்டான வழியை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். you may not be raised today, but the Lord opened the doors for you. இந்த வாரம் விசேஷமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்க எழும்புவதை பார்க்க முடியும். Especially I will tell you வியாதியிலிருந்து this எழும்புவதை week, பார்க்க முடியும். you will see கடத்திலிருந்து the எழும்புவதை பார்க்க raise முடியும். from the disease. சமாதான கேடிலிருந்து எழும்புவதை பார்க்க You முடியும். see the raise of peace. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. எடுத்து படிங்க யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். From the book of Joshua, அப்பொழுது chapter 7 கர்த்தர் verse 10. யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ இப்பொழுது முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and sisters, தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுகிறார். the Lord speak with us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you have faith? விசுவாசிக்கிறவங்கள ஆமென் சொல்லுவோமே. Say amen. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, Amen. நல்ல சத்தமா. Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, இங்க யோசுவா here Joshua, அநேக நாட்கள் தேவனால் அபிஷேகப்படும் பொழுது அவனுக்கு வயது 40 வயது. he was 40 years when he anointed by Lord. தேவன் அவனை தேர்ந்தெடுக்கிறார். The Lord chose யாருக்கு பதிலாக? instead of whom ஒரு பெரிய ஜாம்பவானா இருந்த a great man, தேவனால் பயன்படுத்தப்பட்ட a man used by Lord, ஒரு தீர்க்கதரிசி, a prophet, தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரம், a lovable person by the Lord. மோசேக்கு இருந்த அந்த அபிஷேகத்தை The anointed what ஒரு Moses had. 40 வயது உள்ள ஒரு இளைஞனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து A young man given anointing by the Lord 30 லட்சம் மக்களை வழிநடத்தும்படியாக to lead the 30 lakhs people. தேவன் அவரை பயன்படுத்தினார். The Lord used him. ஆமென் சொல்லுவோமே. Say amen. அல்லேலூயா. Hallelujah. அவன் போற இடம்லாம் ஜெயம். He get victory wherever he goes. அவன் பேசுகிற காரியம் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கிறது. All things possible whatever. அவன் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. Thought became alive. தேவன் அவனோடு இருக்கிறது அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. The Lord knows that the Lord was with him. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவன் முதலாவது பயந்தா தேவன் எப்படி நம்மளை வழிநடத்துவார் என்று. He had doubt that how Lord lead him. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. தேவன் எப்படி வழி நடத்துவாருன்னு அவனுக்குள்ள ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது. He had a worry that how Lord will lead him. ஆனா தேவன் செய்யறதுல அவன் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிச்சது. Everything became possible. கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள், கானான் தேசத்தின் தலைவர்கள் எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக தேவன் யோசேப்பு கூடவே தேவன். Canaan, Lord was with Joshua. யோசுவாவோட தேவன் டிராவல் பண்ணார். Lord traveled with Joshua. என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு சம்பவம்.
there was an incident happened. அலறு சத்தம் கேக்குது. He heard a great sound. அவன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து பார்க்கிறான். He just came out from the palace and looked. பார்த்தா அவன் போருக்கு செய்து வெற்றியை கொண்டு வருகிற மக்கள், The people, instead of bringing the news of victory, வெற்றிக்காய் காத்திருந்த இந்த ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை காணும்படியாக சூழ்நிலை. there is a certain incident about to hear it. ஜனங்கள் எல்லாம் அலறடிச்சு ஓடி வர்றாங்க. People cried and மரண பயத்தை கையில பிடிச்சிட்டு ஓடியாடுறாங்க. they just come with fear of death. இவங்க போருக்கு போன இவர்கள் தோற்று போய் ஒரு 30 பேர் பலி கொடுத்துட்டு ஓடியாடுறாங்க. Those who are all went for the war, they just defeated. யோசுவாவுக்கு இத பார்த்த உடனே அவன் மனவேதனைப்படுறான். Joshua fainted when he heard the என்ன மனவேதனை? இதுவரை எனக்கு தோல்வியே இல்லையே. So far I never faced failure. முதல் முறையா நான் தோல்வி அடைறேனே. First time I see the failure. அவமானப்படுறேனே. I get ashamed. என்ன காரணம்? What would be the reason? எனக்கு தேவன் பலனா இருந்தாரு. And the Lord was my strength. தேவன் எனக்கு ராஜரிகம் பண்ணாரு. The Lord reigned me over. தேவன் எனக்கு முன்பாக யுத்தம் செய்தாரு. The Lord fight for me. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏன் இந்த தோல்வி? Why such failure at my life? அவன் தேவ சமூகத்தில் விழுந்து He just went to the Lord presence. தன் ஆடையெல்லாம் கிழித்துக்கொண்டு He just torn his மார்ல அடிச்சுக்கிட்டு மண்ணை எடுத்து தன் தலையில போட்டுக்கிட்டு அப்படியே தரையில புரள்றான். He just put the ashes on his head and அவன் தேவ சமூகத்தில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு விழுந்து கிடக்கிற மனிதனாய் காணப்பட்டான். he seems to be a man dwell in the presence of Lord with cry and trouble. ஆமென். அன்பு தேவசனமே, My beloved God's children, நாமும் சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் விழுந்து கிடப்போம். at some time we also fell. நம்ம விழுந்து கிடக்கிறத நம்ம என்ன நினைப்போம்னா, What we thought that பாவத்தில் விழுந்து கிடப்போம், we may be fall on தூக்கத்தில் விழுந்து கிடப்போம், maybe fall on sleep, சாப்பாட்டு பக்கமே விழுந்து கிடப்போம், maybe fall at foot. யாரா உதவி செய்வன் அங்கேயே விழுந்து கிடப்போம். If someone help us, we fall on their feet. இந்த விழுந்து கிடக்கிறது அல்ல. It's not like those things we're going to meditate. ஹல்லேலூயா. Hallelujah. சில நேரங்கள் கடன் பிரச்சனையில விழுந்து கிடப்போம். Maybe we fall at debt. எழும்ப முடியாத சூழ்நிலை நிமித்தமாக விழுந்து கிடப்போம். We maybe fall at situation not able to rise. உன் சோகத்தை வெளியே சொல்ல முடியாதபடி விழுந்து கிடப்போம். Maybe not able to reveal our sadness. உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காதபடி விழுந்து கிடப்போம். You may be looking for a good thing, fortunate in your life. குடும்பத்துல சமாதானத்தை இழந்து விழுந்து கிடப்போம். Maybe you lost peace at your family. கணவனின் அன்பை இழந்து விழுந்து கிடப்போம். Maybe lost your husband love. பிள்ளையின் அன்புகளை இழந்து விழுந்து கிடப்போம். Maybe lost your children's love. ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and sister, you may become with any one of situation. நீங்களும் இன்னைக்கு விழுந்து கிடக்கலாம். You may be fallen. எழும்ப முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். You may be not able to rise. இந்த சூழ்நிலை எப்போ மாறும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். You are waiting for the change. என் நிலைமை எப்போ மாறும் என்று காத்துக் கொண்டிருக்கலாம். You may be waiting for one. என் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். My Lord is speaking with you. அவர் கரமுனோடு வந்து கொண்டிருக்கு. His hand is following you. என் தேவன் சொல்லுகிறார், My Lord is telling ஏன் விழுகிற, why you are falling, ஏன் அழுகிற, why you are உன்னை crying. தூக்கி எடுக்கிற என் கரமே உன்னோடு இருக்கிறது. The hand lifting up you is with பயப்படாதே, you. கலங்காத. Do not faint and cry. தேவச்சலமே, My God's beloved, யோசுவா போல அநேக சூழ்நிலையில like Joshua at many situations, நாமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில we are, விழுந்து கிடப்போம். we may be fallen. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு, Today the Lord is speaking with you. ஏன் யோசுவாவோட சூழ்நிலை என்ன ஆச்சு? What was the Joshua's situation? ஏன் அவன் விழுந்து கிடந்தான்? Why he has fallen? அநேக நேரம் நம்ம தேவ சமூகத்திலே காத்திருப்போம். Many times we waited at Lord's presence. சபைக்கு தான் வருவீங்க, We come to church, துதிப்பீங்க, we praise Him, ஜெபிப்பீங்க, we pray Him, பிரியமானதை செய்வீங்க. you do all the pleasing things. ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். But still we are losing blessing. ஏன்? Why? யோசுவாவுக்கு தெரியல. Joshua doesn't know. இங்க வசனத்தை நாம் பார்ப்போம். We can meditate the word. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக Many times we are also such a situation. நம்ம விழுந்து கிடக்கிறதா இருக்கு. You may be fallen it. எடுத்து படிங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of Joshua chapter 7 verse 11. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். போதுமா? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தாங்க. Israel has sinned. இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சாங்க. Israel has sinned. ஆனா என்ன ஆயிடுச்சு? What happened? விழுந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
they fall. விழ ஆரம்பிச்சாங்க. They started falling. என்னைக்கு நம்ம ஆசீர்வாதங்கள் எங்கேயோ ஒண்ணு சரியுதுன்னா, If somewhere our blessings is lacking, நம்ம எங்கேயோ பாவத்துல விழுந்திருக்கிறோம்னு அர்த்தம். we maybe fall at sin. இஸ்ரவேல்கள் இதுவரையும் போரிட்ட எல்லா காரியங்களையும் ஜெயம் கொண்டார்கள். So for Israel triumph over all the wars. இன்னைக்கு அவன் போரிடும் பொழுது அவன் தோல்வி விடுறான். If they fail at today's war, இவனுக்கு என்ன காரணம் தெரியல. இன்னைக்கு நம்ம they doesn't know the reasons. வீட்டுல ஒரு தோல்வி வந்த உடனே முதலாவது காரியம் என்னன்னா, இவர்கள் தான் காரணம் சொல்லி யாரையாவது மீது கை நீட்டுவோம். If we have any failure, we just pointing out someone else in our ஒரு life. பிசினஸ் தோல்வினா இந்த காம்படிட்டர், இந்த சொந்தம் எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, அதனால என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைப்போம். If they had failure at business, they pointing out the opponent party or someone related. They did மாந்திரிகமா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், no matter the witchcraft or இல்ல எப்படிப்பட்ட தந்திரங்களா இருக்கட்டும், or what kind of deceiving. உங்க வாழ்க்கையில அது இடைப்படுகிறதுன்னா இது தேவ சித்தம் தான். If those things intercept such a life, ஏன்னா that's the will நம்ம of God. தேவனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருப்போம். Because அது we may be keep away from the Lord. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Say amen. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சு. Unwanted problem coming. வெயில் பயங்கரமா அடிக்குது. We have so heat. வீட்டுக்குள்ள இருக்கிறோம் நம்ம. We are at in the home. வெயில் நம்மள படல. The sun not touches us. ஆனா அதன் தாக்கங்கள் இருக்கும். But we could see the effects. என்ன ஏசி போடல, ஃபேன் போடல, அந்த வேர்வை இருக்கும். Even you have AC fan, but ஆனா இது பாதுகாப்பு. This is the safe. இத விட்டு வெளியே போய் நின்னுட்டு ரோட்ல நின்னுட்டு, if you went on the road, வெயில் ஜாஸ்தியா இருக்கு, the too much the heart, என் ஸ்கின் எல்லாம் கருப்பாகுது, my skin turn into dark, வேர்வை வருது, I have sweat, தண்ணி தாக எடுக்குது, I have thirst. இப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு குறை என்ன சொல்லுவோம்னா, சூரியன் ஜாஸ்தியா இருக்குங்க. We tell the sun is shining more. கத்திரி வெயில், it's heavy hard time. இப்படி வெயில் அடிக்குது, அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது. The heat is more and more. நிறைய பெரியவங்க அந்த தாய்மார்லாம் சொல்லுவாங்க, அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது. Our the mothers, women used to say we have more heat. அது வேலையை அது செய்து கொண்டிருக்கு. Those things doing the work properly. நம்ம போய் நின்னுட்டு We just stand out. பாதுகாப்பை விட்டு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போய் நின்னோம்னா வெயில் நம்ம மேல தான் படும். We just went at the unsafe place. அதே போல தான் தேவ சமூகத்துல நீ இருக்கிற வரையும் உன்னை ஒரு தீங்கும் அணுகாது. No evil or the harm touch you till when you are at Lord's presence. திடீர்னு வண்டி போயினே இருக்கு, திடீர்னு ஒரு பஞ்சர் தான் ஏற்படும். You may be face a sudden flat trial. ஏன் இந்த பஞ்சர்? Why is such a puncture? நீ பஞ்சர் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? கடைக்கு போனா அவன் என்ன பண்ண, டிவியே போச்சு, பெரிய செலவு, நம்ம வண்டியை விட்டுட்டு போக முடியாது. They will say your TV is gone. கையில காசு இருக்காது, ஏதோ ஒண்ணு யார்ட்டையாவது கேட்டாவது என்ன பண்ணணும், அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு போ. You have no money, you get someone help and you get it ready. ஏன் இந்த பிரச்சனை வந்தது? நான் நினைப்போம் ரோட்ல ஆணி இருந்திருக்கும். இல்ல, you may be thought that some nail on the road. சில நேரங்கள் ஆணி குத்தி இருந்தாலும் காத்து இறங்காது. Even sometime your tube got punctured by nail. சில இடத்துல ஆணியை தேடினாலும் ஆணி கிடைக்காது, ஆனா காத்து உள்ள இருக்கு. But sometime when you search nail it won't, but நல்லா இருக்கும் வாழ்க்கை. திடீர்னு மொபைல் கீழே விடும், இல்ல என்னன்னே தெரியும், திடீர்னு ஹேங் ஆனிக்கும், டிஸ்பிளே ஒர்க் ஆகும். It's as usual life with the good life, some sudden changes happen. நம்மளால போன் இல்லாம இருக்க முடியாது. We are not live without phone. இப்போ டிஸ்பிளே போனா எவ்வளவுங்க செலவாகுது? How much the cost will take for display? பழைய போன்னா 2000 ரூபாய், புது போன்னா 4000 ரூபாய். If it is a new one, fourth thing, old mobile is to செய்யாம இருக்குமா, திடீர்னு செலவு, unexpected expenses. நீங்க இதுக்கு காரணம் வந்து உங்க குழந்தை கீழே போட்டிருக்கலாம், இல்ல தவறி விழுந்திருக்கலாம், இல்ல தண்ணியில விழுந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு. Maybe some mishap happened. ஆனா பாதிப்பு யாருக்கு? But the effect is yours. ஒரு பிரச்சனை வீட்ல வந்து பாதிப்பு அது உங்களை தாக்குதுன்னா நீங்களும் ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிருக்கீங்க. If some problem affecting you, somewhere you have sinned. நல்லா இருக்கும், You maybe go well. மிக்ஸி ஒர்க் ஆகாது, Suddenly the mixie did not. ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாது, The fridge did not. ஃபேன் போட்டா ஃபேன் ஒர்க் ஆகாது, Maybe if you switch on the fan, it ஏசி ஒர்க் ஆகாது, the AC does it. குக்கர் ஒர்க் ஆகாது, Might be the cooker. கேஸ் ஒர்க் ஆகாது, Might be the gas. அட்லீஸ்ட் ஒரு லைட்டர் கூட ஒர்க் ஆகாது. Even the light also
ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு இழப்பு, நல்லா போயிட்டு இருக்க வேலை திடீர்னு நம்மள வேலையை விட்டு நம்மளுக்கு sudden loss and sudden job loss. வேலை பிசினஸ் நல்லா இருக்க திடீர்னு தொழில லாஸ் ஏற்படும். You may face sudden loss at your business. ஏன்? The reason. நம்ம காரணத்தை வெளியே தேடுவோம், ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. We just looking the reason outside. ஆனா யோசுவா அந்த காரணத்தை தேவனிடத்துல கேட்க ஆரம்பிச்சான். ஹalleluya. Joshua inquiring in Lord. விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. Same in faith. நல்லா படிச்ச பிள்ளை திடீர்னு உங்க வீட்ல படிக்காதம்மா, The well studied woman suddenly நல்ல மார்க் கம்மி எடுக்க ஆரம்பிச்சிடும். They score low suddenly. அந்த வாலிப பிள்ளைக்கு அந்த சிந்தனைகள் திடீர்னு டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். They thought diverted suddenly. நம்ம நினைப்போம் அந்த பிள்ளையின் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டான், இந்த ஸ்கூல் சரியில்லை, இந்த தெருவு சரியில்லை, ஏரியா சரியில்லை, இல்ல They are giving reasons. Our friends are ஏதோ ஒரு தேவனுடைய பாதுகாப்பை நம்ம இழந்து போய் நிக்கிறோம். we lost some kind of safeguard from them. ஹalleluya. Hallelujah. நல்லா இருக்கிற நீ, உங்களுக்கு ஏதோ ஒரு பிபியோ சுகரோ ஏதோ ஒரு வியாதி வந்து சடனா வந்து உங்க வீட்ல ஒரு இழப்பு வருதுன்னா யோசிக்க ஆரம்பிச்சு நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன். If you have sudden loss, sugar, BP, anything someone lost, you should think over it. ஆமென். What mistake I have done? My beloved God said. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யாத வரையும் தேவன் அவருக்கு துணையா இருந்தார். The Lord guard them until they sinned. ஹalleluya. Hallelujah. எப்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சாலோ எதிர்ப்புகள் ஜாஸ்தி ஆரம்பிச்சு. Once they committed sin, they face failure and losses. ஹalleluya. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God children. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord is speaking with you. பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. You guard yourself from the sin. எடுத்து படிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? From the book of Matthew chapter 12 verse ஆதலால் நான் 31. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதலால் கர்த்தர் சொல்ற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த பாவமும் எந்த தூஷணமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு சில பாவங்கள் என்ன செய்ய பாவம்னே நமக்கு தெரியாதபடி இருப்போம். We doesn't know what kind of sin we have done. ஏசப்பா சொல்றாரு, நீ எனக்கு ஏதாவது பாவம் செஞ்சினா கூட மன்னிச்சிடுவேன், ஆனா ஆவியானவருக்கு விரோதமா ஏதாவது பாவம் செஞ்சினா இன்மையிலும் வறுமையிலும் மன்னிக்கப்படாது. It won't forgiven the present and future. ஹalleluya. Blasphemy against this. பாவத்துக்கும் ஆவியானவருக்கு இங்க கனெக்ட் பண்றாங்க. Here they are connecting between sin and the spirit. முன்ன பாவத்திற்கும் சத்துருவுக்கும் கனெக்ட் ஆயிருந்தது. Earlier there is a connection between the evil and the spirit. இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தினால உன்னை மீட்டு கொண்ட பிறகு, After you have been redeemed by Jesus' blood. ஹalleluya. உன் வாழ்க்கையில பாவம் ஏற்படுகிறதுனா அதற்கு காரணம் ஆவியானவரின் துக்கப்படுத்துற காரியம். You are sad in the spirit because of ஒரு ஆமென் that. சொல்லுவோமே. The evil come into it. பாவம் செய்கிற ஆத்துமா மரிக்கும். The soul will die which done Hallelujah. as doing the sin. பாவத்தின் சம்பளம், சத்தமா சொல்லுங்களேன். ஆனா நம்ம பாவம் செய்யலையா? Death is the wage of sin. எல்லாம் பாவம் செஞ்சு ஜாலியா Have நடந்துட்டாங்க. we not done sin? We treat and walking. ஹalleluya. Hallelujah. அப்ப வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம். Then the word says the wage of sin is எங்க போச்சு, ஏன் வரல? death. Why தேவன் not சொல்ற come? மரணம் உன் ஆத்துமா மரித்து போகும். ஹalleluya. What Lord, it meant here your soul will die. இந்த ஆத்துமா மரிச்சா எனக்கு என்ன? நான் நல்லா தான் நடக்கிறேன், நல்லா தான் சாப்பிடுறேன். I am still walking well and eating well, even the soul is dead. இந்த ஆத்துமா தான் தேற்றளவாளன். Your soul is your comforter. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. இந்த உலகம் தரும் சமாதானம் அல்ல, The peace which the world given, எனக்கு பின் வருகிறவர். and the one who come after இந்த me, உலகம் தரும் சமாதானம் அல்ல, and not the peace by the ஹalleluya, world, அவர் தருகிற சமாதானம் ஹalleluya the விசேஷமா peace இருக்கும். given by after who comes me is இயேசுவை special. ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை நீங்க பின்பற்றுவது நிமித்தமாக, When you following Jesus, இங்க பாருங்க, you just pay attention. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஆவியானவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தார். During the Old Testament, the Spirit is ஒரு நூற்றாண்டுகளுக்கு ஒவ்வொரு தேவ மனிதர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தார். It dwell in the prophets in century. புதிய ஏற்பாடுல During the New Testament, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிமித்தமாக by believing or having faith ஒரு on மனிதனை Jesus, சுத்திகரித்து he cleansed the man. அந்த மனிதனுக்குள் தேவ ஆவியானவரை இயேசு கிறிஸ்து ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. Jesus Christ poured the Spirit in each and every. ஹalleluya. Hallelujah. ஒரு ஆலயம்னா என்னமா? What it mean by a church or temple? ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? அது எந்த மதமா இருக்கட்டும். Whatever religions.
அந்த ஆலயம் அந்த தேசத்தை வழிநடத்தும். The temple or church Number lead one. the nation. நம்பர் 2, The second thing, அந்த ஆலயம் அந்த தேசத்திற்கு பாதுகாப்பு இருக்கும். the temple or church, ஆலயத்துக்குள் God. செல்லுகிறவர்கள் சமாதானத்தையும் அன்பையும் பெற்றுக்கொள்வார்கள். Those who enter into the temple church will receive peace. 4வது விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். They will delivered. Fourth, அப்ப அந்த ஆலயத்துக்குள் யார் இருக்கா? who are in the church. நம் தேவனாகிய கர்த்தர். The இது Lord பழைய of ஏற்பாடு. God. This is at the word. புதிய ஏற்பாட்டுல சொல்றார், நீ அவர் ஆலயம். And in the New Testament, the Lord said, "You are His temple." சொல்லுங்களேன், நானே அவர் ஆலயம். சொல்லுங்க. I am the church. ஹல்லேலூயா. Hallelujah. கைகள் நெஞ்சில சொல்லுங்க. Place the hand on heart and ஹல்லேலூயா. ஆலயம் hallelujah. யாரு? Who is the temple? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார் இப்ப? Where Jesus is. எங்க இருக்காருமா? இல்ல, உன்னை மீட்டு கொடுத்துட்டு அவர் போய் காத்திருக்கிற, நீ வருவேன்ட்டு. He just redeemed and waiting for your coming. அப்ப இங்க இருக்கிறது யாரு? Then who is here? சொல்லுங்களேன். ஆவியானவர் உனக்கை அவர் தந்துட்டு The Spirit, the Comforter, He gave it to பாக்குற us. ஆவியான அங்க எங்க மிராக்கள் வேணாம், என் புள்ளை கிட்டே நீ இரு. நான் வர என்ன பண்ணி என் பிள்ளைய பத்திரமா பார்த்து, You just guard my child until my coming. அவனை போக்கையும் வருக்கையும் பாதுகாத்துக்கொள். You just guard him when he goes தேவா and comes. இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உள்ள கொடுக்கும். When Jesus given the இப்ப நீ Holy Spirit, ஆலயமாய் மாறிட்ட, உன் குடும்பத்திற்கு நீ தலையாய் மாறிட்ட, உன் வாழ்க்கைக்கு உன் தேசத்திற்கு you turn to be church and become a head to your family and the country. நீ உன் தேசத்திற்கு கலங்கரை விளைச்சி போல் மாற்றார். You are the lighthouse for your country. இங்க என்ன நடக்குதுன்னா, பிசாசானவன் What is happening here? The evil தேவன் தங்குற இடத்தை தீட்டுப்படுத்தும்படியாக பாவம் செய்ய ஆரம்பிச்சான். just defile the place where the Lord lives. அல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஏதோ நடக்குதுன்னா யோசிக்க ஆரம்பிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? You just start think something bad happened at your life. இல்ல என் வீட்ல யாராவது தப்பு பண்றாங்களா? Is someone at my home நீ doing? எங்கெங்க ஆராய்ச்சி பண்ண அங்க கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பிப்பார். The Lord will deliver you when you start Hallelujah. searching on. அல்லேலூயா. Hallelujah. அப்ப ஆவியானவருக்கு விரோதமா, அப்ப ஆவியானவர் எங்க இருக்கார்? உள்ள இருக்கிறார். நீ உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு விரோதமாய் கெட்ட எண்ணங்கள், கெட்ட நினைவுகள், கோபங்கள், The bad thoughts, angry, those things against you. இச்சைகள், Spirit. The உன் last. ஆத்துமாவை நீ எவ்வளவு தீட்டுப்படுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீ எழும்பிக் கொண்டே You இருக்க. are raising against the Holy Spirit when you defile the soul. இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். Today the Lord wish to change. நல்ல those கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. things. Clap and say amen. 1 யோவான் 5:18 வசனத்தை வாசிப்போமா? From the book of 1 தேவனால் John. பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று ஒரு ஆமென் சொல்லுவோமே. எப்ப நீ ஆவியில நீ பிறந்துட்டியோ நீ பாவம் செய்ய மாட்ட. You won't do sin when you born in spirit. நீ பேப்டிசம் எடுத்தோம், திருவிருந்து எடுத்தோம், மீண்டும் பாவம் செய்யறேனா நீ தேவனால் பிறந்தவன் அல்ல. You are not born by the Lord after getting இயேசு baptism. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவன். நீ பாவம் செய்யறனா நீ மீண்டும் சத்துருவின் பிள்ளையா மாறுகிற. Again you become a son of evil after you committing all the 1 யோவான் 3:5-6 வசனத்தை வாசிப்போமா? 1 John chapter 3 verse அவர் 5. நம்முடைய பாவங்களை அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ஆமென். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்துல பாவம் இல்ல. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் அவரை அவரில் காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஹல்லேலூயா. Hallelujah. யார் இயேசு எனக்குள்ள இருக்கிறான்றானா அவன் பாவம் செய்ய மாட்டான். Those who said Jesus is with me, they won't to sin. தேவன் சொல்றார், எவன் எனக்குள்ள இருக்கிறான், நிலைத்திருக்கான், நான் அவனுக்குள்ள நிலைத்திருக்கேன். Lord says, one who abides in me, I will abide in him. இயேசுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், நீ பாவம் செய்யறேன்னா If you are in church and doing the same, உன் ஆசீர்வாதத்தை நம்மளே இழந்து போறோம். you are losing your blessing. இரண்டாவது காரியம், நாம் ஏன் விழுந்து போறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வி வருது? முதல் காரியம் சொன்ன பாவம். இரண்டாவது யோசுவா அதே 7:11 வசனத்தை நாம் வாசிப்போம். We can meditate the இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், முதல் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். போதுமா? அவருக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை மீறினார்கள். they are transgressed his covenant. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்களில் விழுந்து போவதற்கு காரணம் தேவன் கொடுத்த கட்டளையை மீறுகிறோம். We are transgressed the order of the Lord. நம்ம நினைப்போம் கட்டளைனா என்ன? தேவன் கட்டளை எதை சொல்ற? What the Lord meant here, the covenant. கட்டளைனா என்ன?
தேவனுடைய கட்டளையை பின்பற்றாதனால Because வாதைகளும் தோல்விகளும் அவமானமும் ஏற்பட ஆரம்பிக்கிறது. தேவன் சொல்ற கட்டளை என்ன? His word and they get to plague. சத்தமா சொல்லுங்க, கும்பல்ல சொல்லுங்க, பரவாயில்ல. வழிமுறை என்ன வழிமுறை? ஏதோ ஒரு வழிமுறை வச்சுங்க பாஸ்டர், சொல்லுங்க சீக்கிரம். இல்ல ரிலேஷன்ஷிப். அடுத்தது இல்ல என்ன ரிலேஷன்ஷிப்? கட்டளைன்னா என்ன ரிலேஷன்ஷிப்? வேற ரூல்ஸ். கட்டளைன்னா ரூல்ஸ் தான். நீ இங்கிலீஷ்ல சொல்றியா? கட்டளைன்னா என்ன? அதான் கட்டளையா? எடுத்து படிப்போம் ஒரு வசனத்தை. ஈஸியா இருந்துதான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் From the book of 1 John 23-24 படிப்போமா? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து இருங்க. அவர் நாமத்தில் விசுவாசமா இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி, அவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டபடி. என்ன கட்டளை? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. நான் அன்பா தான் இருக்கேன் பாஸ்டர். I am in love. நான் அன்பா தான் இருக்கேன் I பாஸ்டர். am kind. நம்ம யார் மேல அன்பா இருக்கோம்னா கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நம்மளுக்குள்ளே அன்பா இருக்கோம். We just looking at the mirror and loving ourselves. வசனம் சொல்லுது, தன்னை தானே நேசிப்பது போல் பிறரை நேசி. Love other as yourself. நான் கட்டளை என்னன்னு சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, பிறர் உடம்பு எடுக்கல, எல்லாம் adultery, I am not lust. அன்பு செலுத்துவதுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில். The commandment is loving other. புதிய ஏற்பாட்டில் இயேசு உன்னை சிநேகித்தது நிமித்தமாக, விடுதலையாக்கப்பட்டது நிமித்தமாக, நீங்க அன்பு காட்டாதது எங்கெங்கோ அன்பு குறைகிறதோ அங்கங்கே கட்டளையை மிஸ் பண்றீங்க. We are all missing the word. எங்க அன்பு குறைகிறது? Love lacks. எந்தெந்த இடத்துல அன்பு குறைகிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவ கட்டளை மீறுகிறோம்னு அர்த்தம். We are transgress the Lord's commandment wherever we lacking love. நான் கேட்கிறேன், ஒருத்தர் மேல அன்பு வராம கோபம் வருது, என்ன காரணமா இருக்கும்? Instead of showing love, you getting angry to other. உன் பிள்ளையை பார்த்து கோபப்படுற, ஃபர்ஸ்ட். You are angry to children. உன் மனைவியை பார்த்து கோபப்படுற, angry to wife. உன் உறவுகளை பார்த்து கோபப்படுற, என்ன காரணம்? To your relations, the reason behind it, what would be? Reason வந்து personal reason நிறைய இருக்கும். ஆனா மெயின் கருப்பொருள் என்னவா இருக்கும்? Maybe a lot of personal reason, but there is one core thing behind it. சொல்லுங்க. நம்ம எதிர்பார்க்கிறதை அவர்கள் பேசாமல் போனால், நம்ம எதிர்பார்க்கிறதை அவர்கள் செய்யாமல் போனால், நாம் கேட்கிறதை அவர்கள் கொடுக்காமல் போனால், நான் சொன்ன வார்த்தையை மதிக்காமல் போனால், உடனே அவங்க மேல நமக்கு கோபம் வரும், அன்பு இழந்து போகும். We getting angry and losing love when they are not doing our will. பிள்ளைகளை நேசிக்கிற தாய் தகப்பன் என்னைக்காவது ஒரு நாள் பிள்ளைகளை வெறுக்கிறாங்க, கோபப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க செய்யற காரியத்தை தன் பெற்றோரால் ஏற்றுக்கொள்ள முடியல. Sometimes the parents angry about their children because they are not able to accept. கணவன் செய்கிற மீறுதலான காரியங்களை மனைவியால் ஏற்றுக்கொள்ளாதனால கணவன் மேல கோபம் வரும். The wife doesn't accept his. இந்த உலகத்துல நமக்கு பிரியமில்லாத செய்றாங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு கோபம் வரும். We just get angry whenever. ஆனா இயேசுவின் அன்பு உனக்குள்ள இருக்கும் பொழுது, when Jesus love, ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, and the Spirit works with you. நீங்க கவனிங்க, you just pay attention. அன்புன்னு பேசுறத காட்டிலும் அன்பாய் நடக்கிறது கஷ்டமான காரியம். It's very difficult acting. ஆவியானவர் உனக்குள்ள துணை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் பஹமன் பிரேயர் பண்ணுவாங்க. A lot of people praying in tongues. பைபிளை கையில வச்சுக்கிட்டு போயினே இருப்பாங்க. They just walk all the way with the Bible. ஸ்தோத்திரம். They just giving thanks and praise. ஆமென் அல்லேலூயா வாய் நிறைய வரும். They say amen hallelujah. தன் மருமகளை நேசிக்க மாட்டாங்க, தன் மாமியாரை நேசிக்க மாட்டாங்க. பக்கத்துல இருக்கவன் ஒரு அடி உன் இடத்துல எடுத்து அவனை பகைக்க ஆரம்பிச்சிடுவ, உறவுகளை வெறுக்க ஆரம்பிச்சிடுவ. Own household. இன்னைக்கு வந்திருக்கிற முக்காவாசி இல்ல 99% யார் மேலயாவது கசப்புல தான் உள்ள வந்து உட்கார்ந்திருப்பேன். We are sitting here with bitterness. ஆயிரம் காரணங்கள் அவர்கள் மேல் பழிகள் சொன்னாலும், there may be thousands of reasons. தேவன் கட்டளை சொல்லுகிறது, but the Lord's word says, பாவியா இருக்கிற நம்ம மேல் கரிசனையா அன்பு நிமித்தமாக. அவர் அன்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னா, நீ பாவ மன்னிப்பு கேட்காமையே, நீ பாவத்தை அறிக்கை செய்யாமையே பாவத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உன் பாவத்தை அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. sins
because of his endurance. நல்லவங்களுக்கு ஒருத்தர் மரிப்பாங்கங்க இந்த உலகம் சொல்லும். ஆமென். Maybe கெட்டவங்களுக்கு ஒருத்தர் மரிச்சார்னா அது என் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். Jesus Christ is the only one who died for the sinner. ஹalleluya. Hallelujah. அவன் எவ்வளவு அன்பு நிறைந்தவரா இருக்கு. Just look at his love. மற்றவங்க தப்பிதங்களை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த இடத்துல அன்பு இருந்துச்சுங்களேன், அந்த தப்பிதங்களை மறைந்து போகும், மன்னிக்கப்படும். You have love, you will forgive others. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, Place the hand on heart and say, Jesus, உம்முடைய அன்பை எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. Lord, pour your love. அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. Lord, you showed me love. அவர் எவ்வளவு அன்பு பாருங்க. Just look at Jesus' love. கர்த்தர் நம்ம வைத்திருக்க அன்பு. ஆனா நம்ம அன்பு பேசி என்ன பண்ணுவோம்? We just saying only we are kind. நேசித்து அன்பு காட்டின மனைவியை வெறுக்க ஆரம்பிச்சிட ஒரு காலகட்டங்கள். We are hating our own. அவன் கணவனை நேசித்த சில பேர் இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். Earlier இப்ப நடக்கிறதுல 99% லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிக்கிறாங்க. 99% now love with arranged. நீங்க விரும்பி ஒருவர் ஏற்றுக்கொண்ட திருமணமே இப்ப நடக்குது. Accepting one another, after that the marriage is happening. ஆனா இப்ப என்ன ஆகுது? ரெண்டு பேர் பிரிவுகனே. But there is certain departure. சில நிறைய தேசங்கள்ல பார்க்கற பிரிந்த வாழ்க்கை. If you look at many nations, எங்க என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் தப்பிதங்களை ஒருத்தரால் மன்னிக்க முடியாத நிமித்தம், one another not able to அன்பை காட்டாத நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதத்தை love losing the blessing. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, கோபம் உன் வாழ்க்கையில அதிகமா வருதுன்னா if you have angry more, தேவ கட்டளையை நீ மீறிக்கொண்டே இருக்கணும். you are not obeying the Lord's word. யார்ட்டையாவது காவிட்டு வாழ்ந்துன்னு இருக்கன்னா if you are fighting, தேவன் உனக்கு காவிட்டாருன்னு அர்த்தம். the Lord left from you. சான்ஸ் கிடைக்கும் வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் பேசிடுவேனே, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் மன்னிப்பு கேட்பேனே, ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க கிட்ட உறவாடிடுவேனே, நீ கேட்டுக்கொண்டே இருக்கணும். just ask the opportunity to reconcile. Hallelujah. 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 நம்ம வெயிட் பண்ணோம், எவனாவது பொண்ணு கிடைச்சா சான்ஸ் கிடைச்சா ஒரு லெட்டர் கொடுத்துடலாம். Just waiting to give letter to girl. பையன் கிடைச்சா உடனே ஒரு SMS பண்ணிடலாமே. If we get a boy, we can do SMS. இது கடைசி வரையும் இருக்குமா? Will that forever? Hallelujah. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking with you. எங்கெங்க கட்டளையை மீறுறீங்களோ, wherever we transgress, எந்தெந்த இடத்துல கட்டளையை மீறுறீங்களோ, wherever we transgress, அந்த இடத்துல அன்பு குறைய ஆரம்பிச்சிடும். you could see the lackness of love. ஒரு வசனத்தை சொல்றேன். I will give you one. இந்த அன்பு எப்படி நம்மளோட நிலைத்து நிற்கும்? லேவியாகமம் 16ஆம் அதிகாரம் from the book of Leviticus 30-31 படிங்களே. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை. இந்த ஓய்வு நாள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? இன்னைக்கு சபைக்குள்ள உள்ள வந்து இங்க கோரம் உள்ள கோவம் இல்லாம இந்த ஒரு நாள் 7வது நாள் உன் இருதயத்தை அன்புக்கு என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ற இடம். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். place you charging your heart for kind. எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணுமோ இது இன்னைக்கு கரெக்ஷன் பண்ற இடம் இது. Today is the day to connect wherever you lacking. கட்டளையில நிறைய பேர் தசம பாகம் கொடுக்காம என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க? தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. A lot of people receiving blessings without paying. என்னென்ன பாவம் நீ பாக்குறியோ அதெல்லாம் என்ன பண்ணணும்? இன்னும் விட்டுட்டு அவர் கட்டளைக்குள்ள ஓடியாந்து. You should lift the sin and come to his covenant. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். The third thing. யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். Again Joshua chapter 7 verse 11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். முதல் காரியம் பாவம் செஞ்சாங்க. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். இருங்க இரண்டாவது கட்டளையிட்டார். மூன்றாவது உடன்படிக்கையை மீறினார்கள். உடன்படிக்கைனா என்ன? What it mean by the covenant? உடன்படிக்கைனா தேவன் இத தான் செய்யணும். கவனிங்க. Just pay attention. நான் சொன்னது செய்யறதா உடன்படிக்கை. நீ இத செஞ்சா நான் இத தரேன். You should obey my word. உடன்படிக்கை என்ன? உனக்காக நான் இத தரேன். The pact I will give you if you do this. தேவன் என்ன பண்றார்? உடன்படிக்கை பண்றார் மனிதனிடத்துல. உன் பாவத்தை என் குமாரனால என்ன பண்றேன்? நான் எடுத்துக்கொள்றேன். நீ என்ன பண்ணு? உன் இருதயத்தை எனக்கு ஆலயமா கொடுத்துரு, என் ஆவியான உள்ள தர. நீ என்ன பண்ண? ஜாலியா. Just give. இன்னைக்கு அநேக நேரங்கள் உடன்படிக்கை மீறுகிறோம். நான் சபைக்குள்ள வந்துட்டேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். I'm just coming to church, I want to sin anymore. தேவனுக்காய் உத்தமமா வாழ்றேன். I'm going to live pure. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, my beloved God's children, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. வரதட்சணை வாங்காம இருக்கோமா? will won't get any bribe.
ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கிறோமா? Don't we look any the up and down? இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்த்து கொண்டிருக்கோம். Are we still looking the caste? தேவன் உடன்படிக்கைக்குள்ள நம்ம மீண்டும் உள்ள வராதபடி இருக்கும். Still we are not entering into the Lord's covenant. எந்தெந்த இடத்துல நீங்க உடன்படிக்கையை மீறுறீங்களோ அந்தந்த இடத்துல நீங்க விழுந்து கிடக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். You seems to be fall wherever you transgress ஒரு the வசனத்தை Lord's படிப்போம். covenant. We can meditate on more words. ஒரு வசனத்தை படிப்போம். We can meditate. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். ஜனங்கள் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கீழ்ப்படிந்து நடப்போம். நாங்க ஆமென் ஆண்டவரே. கல்யாணம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் உடன்படிக்கை பண்றாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் in the good and bad till death நாங்கள் பிரியாமல் இருப்போம். we will be together. தேவனுடைய வருகை பரிந்தும் நாங்கள் பிரியாமல் இருப்போம். We will together till the Lord's coming. அன்னைக்கு நைட்டே சாப்பாடு எனக்கு பால் கம்மியா கொடுத்துட்டு வாழைப்பழம் வைக்கல, சட்டை என்ன வைக்கல, பிரியாணி இல்ல, கறி இல்ல, 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. The departure. எங்க அம்மாவை நீ மதிப்பு கொடுக்கல. You're not respecting and not giving the proper. எங்க குடும்பத்தை நீ சரியா அனுசரிக்கல. You're not. இல்ல உங்க குடும்பம் வந்து எங்களை என்ன பண்ற, அவமானப்படுத்துறாங்க. இப்படி ஏதாவது பேசி பண்ண உடன்படிக்கை நீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதும் அவர்கிட்ட பெற்ற அபிஷேகத்தையும் அந்த விடுதலைக்கு நீங்க சத்திய பிரமாணம் பண்ணி தான் தண்ணியில முக்கி எடுக்கிறோம். அவர் வருகை பரிந்தும் அவர் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்றேன். ஒவ்வொரு திருமணம் பண்ணும் போதும் உன் மனைவி என்ன பண்றோம், மனைவி கணவன் கிட்ட சத்தியம் வாங்குறோம். Each and every marriage we just taking a promise. வீட்ல எல்லாம் சண்டை வந்தா ஒரே வார்த்தை, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, சத்தியம் எங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. ஆமென். தேவன் வந்து என்னன்னா ஒரு மனுஷன் கிட்ட சத்தியமா நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், கழுத்தை பிடிப்பார், சட்டையை பிடிப்பார். Just hold the neck and ask. நீ தேவனை ஏமாத்தும் போது அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். When he cheating Lord, he just smile at you. நீ சீட்டிங் அதிகமா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். He will laugh more and more when you cheat him more. ஆனா அந்த ஆசீர்வாதம் அங்கிருந்து அப்படியே போய்க்கொண்டே, but you will started losing the blessing. அப்படியே அவங்களை விட்டு நழுவி கொண்டே இருக்கும். It started losing. அநேகர் என்ன பண்ணுவோம்னா, many of us பொருத்தனை பண்ணுவீங்க சபைகள்ல வந்து, just take vow in the church. இல்ல தேவனிடத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்க, நான் ஆண்டவரே நீ எனக்கு செஞ்சினா நான் டெய்லி சபைக்கு போறேன். Lord, if you do this I will come to the church. நான் இந்த ஊழியம் செய்றேன். I will do this ministry. இல்ல நான் இரவுல நான் ஜெபம் பண்றேன். Or else I will pray at night. இல்ல நான் முழங்கால்ல ஜெபம் பண்றேன். Or else I will pray and kneel. இல்ல நான் இந்த பொருத்தனை இந்த பணத்தை நான் இப்படி கொடுக்கிறேன். Or else I will give you the amount offering. உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சு என்ன பண்றோம், எல்லாத்தையும் செஞ்சிரும். You thought that you won't receive from the Lord and you taking the vow. தேவன் கொடுத்துட்ட பிறகு அவர் சொன்ன உடன்படிக்கையை நீ பண்ண உடன்படிக்கை மீறிட்டு இருப்ப. After you receiving everything, if you are not done, you are அநேக சில இடத்துல விழுந்து போற, என்னைக்கோ நீ பண்ணி இருப்ப உடன்படிக்கை இன்னைக்கு மறந்து போயிருப்ப. You may be forgot the vow you taken sometime back. இப்ப எக்ஸாம்பிள், for an example, இன்னைக்கு எனக்கு வேலை இல்ல, today I am jobless. எங்க போனாலும் கிடைக்கல. Wherever I go, I 2 மாசம் கடந்து போயிடுச்சு. 2 months it passed. நான் முழங்கால் போட்டு, ஆண்டவரே I just kneel down and say to Lord, எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிட்டோம். Lord, if I get a job. இல்ல என் கணவனுக்கு மட்டும் வேலை கிடைச்சிட்டோம். If my husband get a job. நான் ஞாயிற்றுக்கிழமையான உன் சபைக்கு வந்து every Sunday I come to the church. இல்ல நைட் ஆனா உன் இடத்துல சமூகத்துல வருவேன். Every night I will come to அதிகாலையில உன் இடத்துல வந்துருவேன். Else I will come at your presence. இல்ல இந்த நாள் தசம பாகம் சரியா கொடு, இனிமே நான் தசம பாகத்தை கரெக்ட்டா கொடுத்துருவேன். I will pay the tithe properly if you have done so far. இல்ல நான் என்ன பண்ணுவேன், இனிமேட்டு என் கணவன்ட்ட சண்டையே போட மாட்டேன். Else I won't have fight with my husband. இனிமேட்டு நான் என் மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன். I will be true to my wife. ஏதோ ஒரு பொருத்தனை நீ பண்ணிடுவே. Or some kind of vow you have taken. தேவன் கொடுத்துருவார். The Lord blessed you. நீ என்ன பண்ணீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கடந்து போகும். You may be past 2 to 3 years. அந்த வேலைக்கு அப்புறம் ரெண்டாவது வேலை மாறி கூட போய்டுவே. You may be changed 2 more jobs after that. நீ என்ன பொருத்தனை பண்ணி அது மறந்து போயிருப்ப. But you would have ஊழியம் பண்றதை விட்டுருப்ப. what you have made. ஆரம்பத்துல பண்ண ஊழியத்தை விட்டுருப்ப. பொருத்தனை lost the initial ministry. தசம பாகத்தை விட்டுருப்ப. You may be left சபைக்கு வரத விட்டுருப்ப. You left coming to church. ஜெபம் பண்றது, நைட் ஜெபம், அதிகாலை ஜெபம், என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் விட்டுருப்ப. Whatever prayer you stopped it.
இப்ப வேற ஒரு வேலை 3, 5, 6 வருஷத்துல உட்கார்ந்து வேற ஒரு விண்ணப்பத்துக்கு ஆண்டவரே After 6 நீங்க years எனக்கு you செஞ்சா நான் wait இதை the Lord செய்றேன். presents for other requests. நீங்க என்ன பண்ண உடன்படிக்கை போடுறீங்க, தேவன் பாப்பார். Again you just making an agreement with the Lord. ஏற்கனவே பண்ண உடன்படிக்கை நீ மறந்து போய் இப்ப மறுபடியும் You forgot the earlier நான் agreement. கேக்குறேன், நீங்க சின்ன வயசுல தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். You may be baptized at a young age. நீங்க அப்ப பண்ண பொருத்தனையை கொஞ்சம் அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ Just close your eyes and think about the vow you made at the time. தேவன் சொல்றார், நான் கணக்கு கேட்கறதுல வல்லவர். The Lord said, I am a mighty one to look at our records. அவர்கிட்ட நீ உடன்படிக்கை போட்டு நன்மையை பெற்றுட்டு நீ அதை மறந்து போயிட்டேன்னா அவ்வளவுதான். After you நம்ம ஆசீர்வாதம் சில நேரங்கள்ல விழுந்து போகத்தக்கதாக, there is also a reason for சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்படத்தக்கதாக, get ashamed in நல்லா இருக்கிற வாழ்க்கை திடீர்னு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா எங்கேயோ ஒண்ணு பொருத்தனை பண்ணதை மிஸ் பண்ணிருக்கேன். if your good life disturbed at now some mistake you have done. எது எது செய்ய முடியுமோ அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் இனிமேட்டு. ஹல்லேலூயா. Possible you just continue now. எது எது செய்ய இனிமேட்டு வாய்ப்பே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட அதற்காக ஒரு உபவாசம் இட்டு எனக்கு மன்னிங்க, உடன்படிக்கை போட்டு நான் மீறிட்டேன், என்ன நிறுத்த முடியாது, பண்ண முடியாது. Fast and go to the Lord. I did a mistake, I can't continue this. நீ உங்க லைஃப்ல கொஞ்சம் அப்படி மனசை கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சு பாருங்களேன், நிறைய உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க. You just close your eyes and think about it. You made a lot of vows with the Lord. இங்கே சபையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாடகை பொருத்தனை பண்ணுவாங்க. Even at church people take commitment. பாஸ்டர் எனக்கு மட்டும் இது அற்புதம் நடக்கட்டும் பாஸ்டர், நான் தான் இங்க முன்னாடி வந்து ஊழியம் பண்ணுவேன் If பாஸ்டர். I get this miracle, I will be the first one to serve here. இப்ப அந்த ஆள்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. We couldn't find the persons who ever committed. நாங்க கணக்கு கேட்கறது இல்ல, தேவன் கணக்கு கேட்பார். But I want to ask that, but Lord will ask them. மூன்றாவது, The third thing, முதல் காரியம் நீ செய்கிற பாவம், the first இரண்டாவது sin, கட்டளை, மூன்றாவது second covenant, உடன்படிக்கை, நான்காவது முக்கியமான காரியம். commandment, the fourth one. இங்க யோசுவா என்ன பண்றான்னா, What Joshua doing here? தேவன் சொல்றார், ஒரு தேசத்துல வந்து விக்கிரக ஆராதனை பண்ணி அவங்கள போய் என்ன பண்ண, தேசத்தை ஒண்ணு இல்லாம போட்டு மொத்தத்தை எரிச்சு கொளுத்திட்டு வந்துரு. Just destroy and அந்த தேசத்துல ஒண்ணுமே எடுத்து வர கூடாது சொல்லிட்டார். Idol worship. யோசுவாவும் என்ன பண்றான், அத கட்டளையா என்ன பண்றான் அப்படியே தெரிவிக்கிறான். Joshua also give that commandment to the அவங்க people. போறாங்க, அந்த நாட்டை சூரியன் ஆடி எல்லாரையும் சாவடிச்சு அங்க இருக்கிற எல்லா பலிபீடத்தெல்லாம், சத்துருக்கு போடப்பட்ட பலிபீடத்தெல்லாம் எரிச்சு கிரிச்சு எல்லாத்தையும் உடம்பெல்லாம் எரிச்சிட்டு வர்றாங்க. They just went and destroyed and fired the city. அதுல கடகட்டையில ஏதோ ஒரு மூலையில வேலை செய்யற ஒரு போர் வீரன் என்ன பண்றான், At one person in the blanket. ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, நான் எடுத்துக்கிறேன், I will take something. ஒரு 200 காசு தங்க காசு இருக்கு, எதுக்கு 200 gold coin. அதை நைஸா எடுத்துட்டு வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ள புதைச்சிட்டு கம்முன்னுட்டான். He just kept and hid. இது யாருக்கு தெரியாது, யோசுவாவுக்கு தெரியாது. Even Joshua also doesn't know. No one knows this. இப்போ ஒரு தேசத்தை சிறைபிடிக்கணும். Yeah, they just gonna to captive. அங்க இருக்க படைத்தலைவரை கூப்பிடுறான், ஏம்பா அந்த தேசம் எப்படிப்பட்ட கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு. They just அவன் உலகத்துல பார்த்து சொல்றான், ஏங்க அவங்க பெரிய ஆள் கிடையாது, ஒரு 2000 3000 பேர் போனாவே அந்த தேசத்தை என்ன பண்ணலாம், we can captive the nations if it 2000 or 3000 people. இவன் என்ன பண்றான், வாசல்ல வெயிட் பண்ணிருக்கான். It's just waiting at the gate. போனவங்க 3000 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கான். He sent 3000 people. 3000 பேர்ல 30 பேருக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, வெட்டி சாட்சி மத்தவங்க எல்லாம் தெரிச்சு ஓடி வராங்க, உயிரை காப்பாத்திக்கிட்டு அவனை தேடி ஓடி வராங்க. Rest of the people scattered and flown to him. இந்த அவமானம் அவனால தாங்கிக்க முடியல. He couldn't bear the shame. தேவ சமூகத்துல விழுந்து கதறி அழுது கொண்டிருக்கான். He just fell and Yeah. at the Lord presence. Why it happened? ஏன் கணவனை இழந்தார், Why I lost? ஏன் வீட்டுல சமாதானம் போயிடுச்சு, Why lack of peace at my இந்த home? இழப்பு எதற்காக வந்தது, Why I am facing the Lord? இந்த ஆக்சிடென்ட் எதனால வந்தது. How the accident happened? ஆமென். அன்பு பிரியமான ஜனம், My beloved நீ people, கிறிஸ்துவை உண்மையாய் சிநேகிக்கிற பிள்ளையா இருக்கிறேனா, if you are the children of the ஆவியானவர் Lord, உனக்குள்ள வழி நடத்துறாருனா, if the Spirit leads you, உலகத்துக்கு வருகிற எந்த ஆபத்தும் உன்னை நேரிடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. no evil will touch you which touch the அப்ப world. உலகத்துல நடக்கிற உபத்திரங்களும் உன்னை சீண்டதுனா, If the worldly thing touching you, எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்றேன், somewhere I'm doing the mistake. எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்றேன். Somewhere I'm doing the mistake. தேவன் பார்க்கிறார். The Lord is looking. தேவனுக்கு பாருங்க எவ்வளவு ஆசை, மனுஷனா ரொம்ப பிடிக்குங்க. The Lord loves the man.
இவ தேவ சமூகத்திலிருந்து கதறத பார்த்துட்டு பகையை ஏன்பா வந்து அழுகுற, Why you are crying at my நீ போது presence? முதல் இப்ப உருண்டு படம் தெரிஞ்சு எஞ்சி நில்லு. Just stop and stand. அவன் Get up. சொல்றான், ஏன்னு கேக்குறான். He's just asking why. நான் தீட்டுன்னு சொல்லியிருக்கேன், A thing which I consider as defiled. சபிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன், The cursed one. அந்த இடத்துல இருக்க பொருளை எடுத்து வந்து He just took some of the things. நான் எடுக்கல. I haven't taken, Lord. அவங்க இதுல ஒருத்தன் கல்வன், Someone, the thief in the midst. இப்ப யாரோ ஒருத்தர் செஞ்சது இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் பாதிக்கப்படுறாங்க. Someone mistake the entire Israel is ராஜாவுக்கே கலக்கம் ஏற்படுது. the king get காரணம் என்னன்னா சாபத்கேடான காரியங்கள், the defiled things, தீட்டான காரியங்கள், the defiled things. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் செய்தா கூட அது உன்னை பாதிக்காது. Someone doing the unpleasing thing of God which affects you. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். Say amen in faith. ஒரு வீட்டுல குடும்பம், என்கிட்ட சபைக்கு ஒரு குடும்பம், One kind of family coming to a church. கணவன் மனைவி வாழ்றாங்க. Husband and wife, they living together. அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் இருக்காங்க. They had their mothers. கணவன் என்ன பண்றாரு, வேற ஒரு பொண்ணோட தொடர்போடு இருக்கிறத, பைக்ல போறத மனைவி பார்த்துருச்சு. His wife looked, his husband, அந்த husband went to the other சூசைட் பண்ணிக்கலாமா என்ன பண்றது தெரியாம ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கணவனுடைய அவங்க வீட்டுல அவங்க மாமியார் கிட்ட வந்து, அம்மா இந்த மாதிரி சூழ்நிலை. She explained the situation to her mother-in-law. அந்த மாமியார் சொல்றாங்க, The mother-in-law said, அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, just leave it. 2 நாள் சுத்துவான், 3 நாள் வந்துடும், He'll come back. நீ ஒழுங்கா அன்பு செலுத்து. It just show நீ ஏதாவது கேப் விட்டுருப்ப, you may be நீ சும்மா நைன் அதான் அவன் போயிட்டான். you may be touched him. இது அந்த அம்மா சொல்றது கரெக்டா? Is this right, the statement given by the mother-in-law? இப்ப அவங்க பிள்ளை செய்யற தப்புக்கு யார் இப்ப துணை போடுறா? Who is supporting the son? அவனை செய்ய சொல்லல, They're not கண்டுக்காம இருக்கிறதும் அந்த தீட்டு, அந்த சாபம், அந்த பாவம் அந்த தாயார் தொடரும். ignoring of mistake is also the defile and leads to sin. இதுக்கு எப்போ சப்போர்ட் பண்ண இந்த சகோதரி மனவேதனைப்பட்டு கர்த்தர்கிட்ட முறையிட்டாங்களோ அடுத்த மாசமே அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் வயித்துல. She cried out to the Lord and the mother. Reason புரியல. She doesn't know understand. ஒருத்தருக்கு யாராவது உன் குடும்பத்துல ஒருத்தர் பிள்ளைங்க தப்பு பண்ணா நீ என்ன பண்ணிடணும்? If someone did mistake at your family, அந்த தீட்டு அந்த சாபம் என் பிள்ளைக்கு வராதபடி எனக்கு வராதபடி நம்ம காத்துக்கொள்ளவர்கள். we should guard ourselves those sin. தேவன் சொல்றாரு, என் ஒவ்வொரு கோத்திரத்தையும் என் முன்னாடி எடுத்துட்டு வா, You just bring all நான் the பார்க்கணும். clan to us. யாரு சொல்றனோ அவனை என்ன பண்ணு, அவனையும் அவன் எடுத்துட்டு வந்த உடம்பை எல்லாத்தையும் என்ன எடுத்துட்டு வந்து The man from the tribe, you கொளுத்தி just போடுங்க. remove and fire. அவனை கண்டுபிடிச்சு அவன் Find. அவன் வீட்டு அவன் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டு வந்து He just bring all his people from the tribe. கல்ல எரிந்து சாவடிச்சு அவங்களை கொளுத்தி போட்டார். They stoned and set them on fire. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை தீட்டான காரியங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். Sometimes we are doing the defiled things. நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் நீ. You are served by Lord and good. வீடு கட்டுவாங்க. They may build a நீ home. ஜெபம் பண்ணு பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணணும் பாஸ்டர். Pastor, we pray for our எல்லாருக்கும் building. கொத்தனார் வருவார். கண்டிஷன் பண்றது தேவனா இல்ல, நீங்க தான் முதல் Not the கண்டிஷன். Lord, you should be stand against the mistake. தீட்டான of your காரியங்கள் family ஒன்று members. வராதபடி You should guard the defiled thing, not கீழ் touch. ஜாதி மேல் ஜாதி பாக்குறது, The upper caste and lower கருப்பு caste. ட்ரெஸ் போட்டா அது தீட்டான காரியம். If they wear black, it's a இருந்தது போல தேவன் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you as இன்னைக்கு He was with பேசும் Joshua. பொழுது இந்த வார்த்தைகள் வரும்பொழுது ஏதாவது தீட்டான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குமானால் When the word you hear, if you remember any defiled things, கர்த்தர்கிட்ட இன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீர்களானால் if you ask forgiven today to the என் Lord, தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற வல்லவரா இருக்க. God is mighty and able to deliver ஓ you. ரபா ஹபா 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 ஹபா. Hallelujah. யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of Joshua chapter அப்பொழுது 8 verse 1. யோசுவாவை நோக்கி, நீங்க எப்ப பாவ மன்னிப்பு கேட்டு உடன்படிக்கையை கைக்கொண்டு கட்டளைகளை கைக்கொண்டு தீட்டானவைகளை கைவிடுறீங்களோ அப்பொழுது கர்த்தர் சொல்ற இந்த வசனம் உங்களுக்கு தான். ஆனால் அந்த வசனத்தை டிஸ்பிளேல போடுங்க, எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை படிப்போம். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது எப்பொழுது நீங்க பாவத்தை அறிக்கை செய்து தீட்டான காரியங்களை விட்டு
வரதட்சணை எப்பப்ப கேட்குறியோ, ஜாதி எப்பப்ப பார்க்குறியோ, whenever you see the caste. அப்புறம் வேற என்னது தீட்டான காரியம் நம்ம பண்ணின்னு இருக்கோம்? நிறைய காரியங்கள், தீட்டான காரியங்கள் நிறைய இருக்கும். Lot of defiled things. இதெல்லாம் விட்டு விலகும் பொழுது, when you coming out from, அப்பொழுது எல்லாம் சேர்ந்து படிப்போம். டிஸ்ப்ளே பாருங்க. கர்த்தர் என்னை நோக்கி, சொல்லுங்க, என்னை நோக்கி, நீ பயப்படாதே, கலங்காமலும் இரு, நீ யூத ஜனங்களையும் யாவையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயின் பட்டணத்தின் மேலே போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பவர். ஆமென் சொல்லுவோமே. amen, அல்லேலூயா, hallelujah. யோசுவாவுக்கு ஆயின் பட்டணம், For Joshua the city Ai, உங்களுக்கு இந்திய பட்டணம். விசுவாசிகள் for you India. அல்லேலூயா, Hallelujah. யார் ஆட்சிக்கு மாறான் வரான் போறான், No matter who is coming to the power, தேவன் சொன்னதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி நடப்பார். அல்லேலூயா. whatever Lord promised you, ஐயோ நான் எப்ப எழும்ப நினைக்காத, கர்த்தர் இன்னைக்கு உன் எழும்புவதற்கு உண்டான வழியை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். you may not be raised today, but the Lord opened the doors for you. இந்த வாரம் விசேஷமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்க எழும்புவதை பார்க்க முடியும். Especially I will tell வியாதியிலிருந்து you எழும்புவதை this பார்க்க முடியும். week, you will see கடத்திலிருந்து எழும்புவதை பார்க்க rise முடியும். from the disease. சமாதான கேடுலிருந்து எழும்புவதை பார்க்க You முடியும். see the rise of peace. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Clap and say amen. ஓ ரபா ஹபா 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 ஹபா. தேவன் உன்னோடு பட்சத்தில் இருக்கிறார். The Lord is with தேவன் you. உனக்கு துணையாய் இருக்கிறார். The Lord is your helper. தேவன் உன்னை கைவிடுவதில்லை. The Lord never forsake you. ராமன் சொல்லுமே. Say தேவன் amen. எவ்வளவு அன்பா இருக்கிறார். How Lord show love to us. யோசுவாவோடு தப்பு செஞ்சாலும் Even the people did sin, அவனோட மீட்டு கொடுக்கறது கர்த்தர் தான். and the Lord redeemed அவன் them. பரண்டு அழுவுறதை என் தேவனால் பார்க்க முடியல. Lord not able to see சொல்றார். his tear. அவர் சொல்றார், யோசுவா 7:10 சொல்றார், இனி போதும், விழுந்து புரண்டது போதும். It's enough. ஏன் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ற? Why you are disturbing நீ me? அழுவது எனக்கு கஷ்டமா இருக்கு. I feel bad for you. தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார். How Lord loved us. இயேசு கிறிஸ்து பாருங்களேன். It's just look at Jesus. நேத்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார் அழகா. Oh, one of God, Lord's servant told me. இயேசு கிறிஸ்து Jesus, நம்ம மேல எவ்வளவு பிரியம் இருக்கு. மனுஷனை விட்டு பிரிய அவருக்கு மனசு இல்ல. he tested our will to live மரித்தார். from us. He உயிர்த்தார். died. He அதோட arose. பரலோகத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு 2-3 நாள்ல மேல எடுத்திருக்கலாம். He maybe went to heaven immediately. ஆனா ஏன் 50 days இந்தியா என்ன சரி தேசத்திலே நிக்கணும்? Why he dwell and roam in the city for 50 days? ஏன் இருக்கணும்? Why Jesus was on அவர் the earth, பழகின அந்த தேசத்தையும் the city where he lived, அந்த மனித வாழ்க்கையும் the life of man, மனிதனுடைய நட்பையும் the friendship of தன் man. ஊழியம் செய்த சிஷ்யர்களோட வாழ்வதற்கு அவர் பிரியப்பட்டிருந்தார். Lord loved to live with his இதா disciples. கூட்டிருப்பாரு, உன் டைம் முடிஞ்சிச்சுப்பா மேல வா. Once your time done, you டைம் முடிஞ்சிச்சு மேல வான்னு இவர் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு 2 நாள் ஒரு நாள் maybe the father said your time is over, you just come, but he is அவங்களோட asking சும்மா இல்ல, excuse to. அவங்களோட பிரயாணம் பண்றாரு, He just travel with them, not an அவங்களோட idol. சாப்பிடுறாரு. He just eat with them. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, இந்த நாள் இங்க இருந்து நீ கடந்து போக முடியுது. you are going through the day. என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பிரயாணம் பண்ணுவதை நீ பார்க்க. The Lord is to travel you and you can see. ஆமென் சொல்லுவோமே. Hallelujah. அவருடைய கண்களை மூடுவோம்.